ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ இன்றைக்கி வந்து ஏஐ வந்து ரொம்ப சூப்பராக வந்து கோடை வந்து எழுதுது. நமக்கு தேவையான ஒரு சிஸ்டமை ரொம்ப ஈஸியாக வந்து பில்ட் பண்ணி கொடுக்குது, இன்க்ளூடிங் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் கூட. பட் ஆனால் அதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒரு ஏஐ கூட கம்யூனிகேட் பண்ணி அவங்களால சொந்தமாக ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு டெக்கை பற்றியோ இல்லை டெக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற பேசிக்கோ ஃபண்டமெண்டல்ஸோ எதுவுமே வந்து தெரியாது. அந்த இடத்துல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக இருக்கிற நீங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு ஒரு டெக் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் ஒரு ஏஐ கிட்ட உங்களுக்கு தேவையான எக்ஸாக்ட் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி கொடு அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதுக்கான பேக்ரவுண்ட் நாலேஜ் இருக்கிறதால. ஸோ இந்த ஏஐ கூட நம்ம எஃபிஷியண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணி நமக்கு தேவையான சிஸ்டமாக அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுற இந்த விஷயத்தை தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஐடி ரோலுக்கு ரொம்ப சேஃபான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நிறைய ஏஐ ரிலேட்டடான கோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் யூடியூப்லேயுமே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும்.